தேடுமிடம். இறைவன் எங்கும் நிறைந்தவனாக இருந்தாலும் நம் உள்ளத்தின் உள்ளேதான் சுயம் பிரகாசமாக விற்றிருக்கின்றான். அவனை உள்ளே தேடுவதை விட்டுவிட்டு எங்கெங்கோ நாம் அலைந்து திரிந்து பல புண்ணிய ஸ்தலங்களுக்கும் சென்று தேடுகின்றோம். அதை ஒரு நாள் தேடுமிடம் என்ற தலைப்பிலே தினசரி தியானத்திலே சுவாமிஜி அமைத்து கூறுகின்றார். ஒரு மனிதன் காட்டிற்குள் சென்று விறகு வெட்டி தன்னுடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டு வந்தான். அப்பொழுது அந்த காட்டிற்குள்ளே இருந்து ஒரு முனிவர் வெளியே வந்தார். அவர் இந்த மனிதனை பார்த்துவிட்டு உள்ளே செல் என்ற இரண்டு வார்த்தைகளை மட்டும் கூறினார். அடுத்த நாள் அந்த விறகு வெட்டி உள்ளே போனான். சந்தன மரங்களை கண்டான். மிக வசதியாக வாழலாம், நல்ல விலையாக விற்பனைக்கு கொடுக்கலாம் என்று மகிழ்ச்சி அடைந்தான். சில நாட்கள் சென்றன. உள்ளே செல் என்றுதானே குருநாதர் கூறினார். இன்னும் உள்ளே பார்க்கலாம் என்று தோன்றியது அவனுக்கு. உள்ளே போனான். வெள்ளி சுரங்கம் இருந்தது. அதிலேயும் சந்தோஷத்துடன் இருந்தான். மீண்டும் உள்ளே செல் என்ற அந்த ஆணை மொழி அவன் காதுகளில் ரீங்காரமிட்டது. மீண்டும் உள்ளே போனான். தங்கச் சுரங்கம் கிடைத்தது. வற்றாமல் அள்ள அள்ள அவனுக்கு தேவையான பொன் கிடைத்து கொண்டே இருந்தது. அப்பொழுதும் அவனுக்கு உள்ளே செல் என்று மீண்டும் குருநாதர் கூறிய வார்த்தைகள் மனதில் தோன்றின. இன்னும் உள்ளே போனான். அங்கு நவரத்தினங்களும் மற்றும் விலை மதிக்க முடியாத பொருள்களும் வைர வைடூரியங்களும் சிந்தி சிதறி கிடப்பதை பார்த்தான். இவனுடைய மகிழ்ச்சிக்கு எல்லையே இல்லை. ஆனால் அவனுக்குள்ளே திடீரென்று ஒரு ஐயம் தோன்றியது. இத்தனை செல்வங்கள் இருக்கக்கூடிய காட்டுக்குள்ளே இருந்துதான் சாது வெளியே வந்தார். அவர் என்னை ஏன் உள்ளே செல் என்று சொல்ல வேண்டும் என்று அங்குமிங்கும் அலைந்து பார்த்தான். காட்டில ஒரு மரத்தடியில அந்த முனிவர் அமர்ந்திருந்ததை கண்டு அவரிடத்துல போய் கேட்டான். உள்ளே செல் என்று கூறினீர்கள். உள்ளே போக போக விலை மதிப்பு கூற முடியாத அளவிற்கு பொன்னும் பொருளும் நவரத்தினங்களும் மற்றும் எல்லா பொருள்களும் கொட்டி கிடக்கின்றன. இவற்றையெல்லாம் துச்சமாக மறுத்துவிட்டு நீங்கள் வெளியே வந்திருக்கின்றீர்கள் என்றால் இதை காட்டிலும் மதிப்பு மிக்க ஒரு பொருள் உங்களுக்குள்ளே இருக்க வேண்டும். அதை தேடி போயிருக்கின்றீர்கள். இதையெல்லாம் வேண்டாம் என்று ஒதுக்கி இருக்கின்றீர்கள். அதனால எனக்கு அந்த விலை மதிப்பு மிக்க பொருளை காட்டி தர வேண்டும், சொல்லுங்கள் என்று கேட்கின்றான். அப்போ முனிவர் மீண்டும் கூறுகின்றார், அந்த விலை மதிப்பு இல்லாத பொருள் இறைவன்தான். அவன் எனக்குள்ளேயே இருக்கின்றார். நீ சரியாக யூகித்து இந்த உலகியல் செல்வங்களையெல்லாம் ஒதுக்கிவிட்டு உண்மையான செல்வம் எது என்று தேடி வந்திருக்கின்றாய். அதனாலே உனக்கு உபதேசம் செய்கின்றேன் என்று சொல்லி உள்ளே தேட வேண்டும் என்று கூறி அவனுக்கு மந்திர உபதேசம் செய்து அருள் செய்கின்றார். இந்த கருத்தை கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை அவர்கள் ஒரு எளிமையான பாடலில் கூறியிருக்கின்றார். 2 தோழிகள் பேசுவது போல அந்த பாடல் அமைந்திருக்கிறது. கோயில் முழுதும் கண்டேன், உயர் கோபுரம் ஏறி கண்டேன், தெப்பக்குளம் கண்டேன், தேரோடும் வீதி கண்டேன். இப்படி ஒன்றொன்றாக சொல்லிக்கொண்டே வருகின்றாள் ஒரு தோழி. கடைசியில அதற்கு பதிலாக இன்னொரு பெண் சொல்லுகின்றாள்,
உள்ளத்தில் உள்ளானடியே அதை நீ உணர வேண்டுமடி என்று. அப்படி இறைவன் என்ற விலைமதிப்பற்ற செல்வம் நமக்குள்ளே இருக்கின்றது. அந்த செல்வத்தை நாம் உள்ளே நோக்கி சென்று தேடி கண்டுகொள்ளுதல் வேண்டும். அதற்கு எல்லாம் வல்ல இறைவனே அருள் புரிய வேண்டும் என்று வேண்டி கேட்டுக்கொண்டு இத்துடன் நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.